வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய பிரவேசிகா தேர்வுக்கு செகண்ட் பேப்பரில் இலக்கணத்தில் டீட்டெயில் கொஸ்டின் போடுறேன். ஏற்கனவே வந்து 5 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்ட் 1 சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்து பார்ட் 2வில் வந்து 6 வந்து 11 கொஸ்டின் வரைக்கும் வரும். மொத்த டோட்டலாக அந்த 11 கொஸ்டின் நீங்கள் பார்த்து அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா 3 கொஸ்டின் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். वचन की परिभाषा देकर उसके बेटों पर சிவிஸ்டார் லிக்கியே. வந்து வச்சன் அப்படின்னா சிங்குலர் புளூரல் சொல்கிறாங்க. அந்த வந்து இதை வந்து வரையறை இது கொடுத்து அதன் வேறுபாட்டை வந்து விரிவாக எழுதுக. சவிஸ்தார் அப்படின்னா விரிவாக எழுதுங்க, அப்படி ஒருமை பன்மை எழுதுக அப்படின்ட்டு இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக வரும், பார்த்துங்க. शब्दके जिस रूप से यज्ञ मालूम हो कि वाक्य शब्द एक के लिए प्रयुक्त है या अनेक के लिए हुआ है उसे वचन कहते हैं. இங்கே வந்து ஒரு சொல் அல்லது பல சொற்கள் வந்து வடிவத்தில் வர்றதான் வந்து சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லி சொல்கிறோம். வச்சன் கே தோ பேட்டுகை வந்து சிங்குலர் ப்ளூரல் வந்து 2 வகையாக வந்து பிரிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஏக் வச்சன், பகுவச்சன். ஏக் வச்சனா ஒருமை, பகுவச்சனா வந்து பன்மை. एक वचन शब्द के जिस रूप से एक यकित या वस्तु या स्थान का बोध हो वह एक वचन है. जैसे लड़का, कलम, कुर्सी. வந்து ஒரு இதில் வந்து என்ன ஒரு நபர் அல்லது ஒரு பொருள், யக்தினா ஒரு நபர், வஸ்துனா ஒரு பொருள், ஸ்தானா வந்து ஒரு இடத்தை குறிக்கும் வார்த்தையின் வடிவம்தான் இது ஒருமைன்னு சொல்கிறோம். ஒருமை அப்படிங்கும்போது லடுக்காஸ் வந்து சிறுவன், பையன், களம், பேனா, குர்சி, நாற்காலி. இது வந்து ஒருமை குறிக்கிறதுனால வந்து இது வந்து ஏக் வச்சன். பகுவச்சன் அப்படின்னா வந்து இது வந்து பன்மை. शब्द के जिस रूप से एक से अधिक व्यक्तियों या वस्तुओं या स्थानों का बोध हो वह बहुवचन है. जैसे लड़के, कलमे, कुर्सियांग. இப்போ शब्द के அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், யக்தியா அப்படின்னா நபர்கள், வஸ்துவான பொருள்கள், ஸ்தானம்னா இடங்கள். ஒரு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை குறிக்கிறதுனால இது வந்து பன்மை என்று அழைக்கிறோம். லடுக்கே சிறுவர்கள், கலமே பேனாக்கள், குர்சியாம் நாற்காலிகள் அப்படின்ட்டு பல பொருள்களை குறிக்கிறதுனால இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வநாம் கிஸ் ககத்தேகை. சர்வநாமன் பிரதி பெயர் என்றால் என்ன? உஸ்கா உபயோக बताकर उसके बेटों पर प्रकाश डालिए. அதன் பிரதி பெயர் என்று ஏன் அழைக்கிறோம், அதன் பயன்பாட்டை விளக்குவது மூலம் அதன் வேறுபாடு சொல்லுங்கள். பேட்டோ அப்படின்னா அது வேறுபாடு என்ன, பிரதி பெயர்னா அது வேறுபாடு என்ன அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வரும். संज्ञा के बदले जो शब्दों प्रयुक्त होता है उसे सर्वनाम कहते हैं. இது வந்து பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொல். இது வந்து பிரதி பெயர் சொல் என்று அழைக்கப்படுகிறது. சர்வநாம் கே சே பேட்டுகை. சர்வநாம் வந்து பிரதி பெயர் வந்து 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. சேனா வந்து 6 அர்த்தம், 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. புருஷ்வாசக் சர்வநாம். புருஷ்வாசக் அப்படின்னா ஆண் பிரதி பெயர். நிசத்தியவாசக் சர்வநாம் திட்டவட்டமான பிரதி பெயர். அனிச்சயவாசக் சர்வநாம் காலவரையற்ற சர்வநாம், காலவரையற்ற பிரதி பெயர். சர்வநாம் பிரதி பெயர். பிரசன்னவாசக் சர்வநாம் கேள்விக்குரிய பிரதி பெயர். சம்பந்தவாசக் சர்வநாம் உறவினர் பிரதி பெயர். நிஜ்வாசக் சர்வநாம் தனிப்பட்ட பிரதி பெயர். அப்படின்றது இந்த ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 எழுதியிருக்கோம். இதுக்கு 6க்கு உண்டான ஷார்ட் ஃபார்மாக வந்து மீனிங்ஸ் இருக்குது, இதை பார்த்துக்கலாம். புருஷ்வாசக் சர்வநாம். புருஷ்வாசக் அப்படின்னா வந்து ஆண் பிரதி பெயர்.
बोलने वाले या सुनने वाले के नाम के बदले में प्रयुक्त होने वाला शब्दों को புருஷ்வாசக் சர்வநாம் कहते हैं. இந்த ஆண் இது வந்து பேசுபவர், போல்னே வாலே அப்படின்னா வந்து பேசுபவர் அல்லது கேட்பவர், யானை அல்லது சுனனே வாலே அப்படின்னா வந்து நம்ம காதால் வந்து கேட்கக்கூடியவர். அவங்க வந்து ஒருத்தர் மாறாக பயன்படுத்துவதில் சொற்கள் வந்து ஆண் பிரதி பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. மை நான், ஹம் நாங்கள், தும் நீ, ஆப் நீங்கள் தாங்கள் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நிசத்திய வாசக் சர்வநாம் அப்படின்னா திட்டவட்டமான பிரதி பெயர். जिस सर्वनाम से किसी निश्चय वस्तु या पुरुष का भोग हो उसे निश्चयवाचक सर्वनाम कहते हैं. जैसे यह वह ये वे. இது வந்து ஜிஸ்னா ஒரு திட்டவட்டமான பொருள் அல்லது வஸ்துனா வந்து பொருள் அல்லது ஒரு நபரை குறிக்கும். புருஷ் அப்படின்னா வந்து ஒரு ஆண், ஒரு நபரை குறிக்கும் சொல்லுது. இது வந்து திட்டவட்டமான பிரதி பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. யகுனா வந்து இது, வகு அது, ஏ இவர்கள், வே அவர்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம். அதுதான் திட்டவட்டமான பெயர்ச்சல் பிரதி பெயர். அனிச்சயவாசக் சர்வநாம் கால வரையற்ற பிரதி பெயர். जिस सर्वनाम से किसी अनिश्वासित वस्तु या पुरुष का भोग हो उसे अनिश्वासित सर्वनाम कहते हैं. जैसे எடுத்துக்காட்டு கோயி குச். இது கால வரையற்ற பொருள் ஒரு நபரை குறிக்கும் சொல் இது பிரதி பெயர் என்று அழைக்கப்படுகிறது. கோயி அப்படி எடுத்துக்காட்டு வந்து யாரோ, ஏதோ, குச்சினா வந்து ஏதோ. பிரசன்வாசக் சர்வநாம் கேள்விக்குரிய பிரதி பெயர். जिस सर्वनाम से प्रश्न का बोध होता है उसे प्रश्नवाचक सर्वनाम कहते हैं. जैसे எடுத்துக்காட்டு कौन क्या. ஒரு கேள்வியை வெளிப்படுத்தும் பிரதி பெயர் கேள்விக்குரிய பிரதி பெயர் என்று அழைக்கப்படுகிறது. கோன்னா யார் வந்து இது கேள்வி கேட்குறோம். கியானா என்ன, இது ஒரு கேள்விக்குனால இது இந்த கொடுத்துருக்காங்க. கவுன் கியா. எடுத்துக்காட்டு சம்பந்தவாசக் சர்வநாம் உறவினர் பிரதி பெயர். जिस सर्वनाम से दो बातों का संबंध प्रकट होता है उसे संबंधवाचक सर्वनाम कहते हैं. जैसे எடுத்துக்காட்டு जो परिश्रम करता है वह सफल होता है. இது ஒருத்தது மனிதர்களில் வந்து தொடர்பு வந்து வெளிப்படுத்துவது. இது வந்து சம்பந்த உறவினர் பிரதி பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து கடினமாக உழைப்பவர் வெற்றி பெறுகிறார். சஃபல்னா வெற்றி, பரிஷம் அப்படின்னா வந்து கடினமாக ஜோ பிரக்ஷம் கர்த்தேகன் கடினமாக உழைக்கிறார், அவர் வெற்றி பெறுகிறார். வஹ் சஃபல் ஹோத்தாஹே. நிஜ்வாசக் சர்வநாம் நிஜ்வாசக் அப்படின்னா தனிப்பட்ட பிரதி பெயர். जो सर्वनाम अपनेपन को प्रकट करता है उसे निश्चयवाचक सर्वनाम कहते हैं. जैसे अपना, स्वयं, खुद. जो सर्वनाम अपनेपन அப்படின்னா தனக்கு சொந்தமானதை வெளிப்படுத்துவது தனிப்பட்ட பிரதிபெயர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எடுத்துக்காட்டு அப்புனா அப்படி தனக்கு மட்டும் பொருள் சொந்தமானதுன்னு குறிக்கிறதுனால வந்து அப்புனா அப்படின்னா தன்னை குறிப்பது. சியனாலும் தன்னை, குத்து அப்படின்னா தன்னுடையது அப்படின்னு தன்னை மட்டும் குறிக்கிறது. நம்ம பொருள் நம்ம சொந்தமாக இருக்கிறதுக்கு இந்த இது புரியுது. நெக்ஸ்ட் வந்து 8th கொஷின்.
पुरुषवाचक सर्वनाम की परिभाषा देते हुए उसके भेदों को சோதாகரன் லிக்கியே. புருஷ்வாசக் அப்படின்னா ஆண்பால் பிரதி பெயர்களின் வரையறையும் அதன் வகைகளையும் எழுதுக. பேட்டோ அப்படின்னா அதன் வகை அது எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்றது இங்கே எழுத சொல்லியிருக்கார். சோதாகரன் லிக்கியே. जिससे बोलने वाले सुनने वाले और जिसके बारे में बातचीत हो रही है उसका भोग होने वाले शब्दों को पुरुषवाचक सर्वनाम कहते हैं. இது வந்து பேச்சாளர். போல்னே வாலே அப்படின்னா வந்து பேசக்கூடியவர். சுனினே வாலேன்னா நம்ம கேட்பவர். ஒருத்தர் பேசுகிறது வந்து நம்ம வந்து காதால் கேட்குறோம். அதுதான் பேச்சாளர் மற்றும் கேட்பவர் மற்றும் பாட்சித் அப்படின்னா கான்வர்சேஷன் உரையாடுறத நம்ம நடைபெறும் நபரை குறிக்கும் சொற்கள் வந்து ஆண்பால் இது வந்து பிரதி சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்கே தீன் பேட்டுகை. இது வந்து மூன்று வகைகள் உள்ளன. உத்தம் புருஷ், மத்தியம் புருஷ், அந்நிய புருஷ். உத்தம் புருஷ் அப்படின்னா வந்து சிறந்த மனிதன். மத்தியம் புருஷ் அப்படின்னா வந்து நடுத்தர மனிதன். அந்நிய புருஷ் அப்படின்னா மற்ற ஆண்கள். புருஷனா ஆண் குறிக்கிறதுனால அந்நியனா மற்ற ஆண்கள். இதோடைய விளக்கம் பார்க்குறோம். உத்தம் புருஷ் சிறந்த மனிதன். बोलने वाले या लिखने वाला यकित अपने लिए जिन सर्वनाम का प्रयोग करता है उसे उद्दम पुरुष कहते हैं. जैसे मैं, நான், हम, நாங்கள். இது வந்து பேசுபவர் அல்லது எழுதுபவர் தனக்காக பயன்படுத்தப்படும் பிரதி பெயர்களாகும். நான், நாங்கள். செகண்டு மத்தியம் புருஷ் அப்படின்னா நடுத்தர மனிதன். बोलने वाला या लिखने वाला यकित सुनने वाले के लिए जिन सर्वनाम का प्रयोग करता है उसे मध्यम पुरुष कहते हैं. जैसे எடுத்துக்காட்டு तू, நீ, तुम, நீங்கள், आप, தாங்கள், நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை குறிக்கும். மத்தியம் புருஷ் அப்படின்னா நடுத்தர மனிதன் வந்து பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர். போல்னேவாலே பேச்சாளர். லிக்னேவாலா அப்படின்னா எழுத்தாளர். யக்கித்து சுனினேவாலே கேட்பவருக்காக ஜின் சர்வநாம்கே பிரயோக கர்த்தாக. இதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய பிரதி பெயர்கள் வந்து நடுத்தர மனிதனாகும். மற்ற ஆண்கள் வந்து இது வந்து குறிக்கிறது. அந்நிய புருஷ் அப்படின்னா மற்ற ஆண்கள். बोलने वाले या लिखने वाला यकित किसी अन्य प्रयुक्त या वस्तु के लिए जिस सर्वनाम का प्रयोग करता है उसे अन्य पुरुष कहते हैं. जैसे यह இது, வகு அது, ஏ இவர்கள், வே அவர்கள், ஆதின முதலியவை. இது வந்து மற்ற ஆண்களை பற்றி அவங்க இப்போ பேசுவதும் பேசக்கூடியவதும் மற்ற வேறொருகிட்ட வந்து பேசும் திறமையும் எழுதுபவர் நபரை வந்து பொருளுக்குரிய இதை வந்து குறிப்பது தான் இதை வந்து இங்கே கொடுத்துருக்கு. 9th क्वेश्चन. विशेषण की परिभाषा देते हुए उसके बेटों को சோதாகரன் சம்ஜாயியே. இந்த உரிச்சொல்லின் வரையறையை கொடுத்து அதன் வேறுபாடுகளை வந்து எடுத்துக்காட்டு தருக. இந்த உரிச்சொல்லை பற்றி விசேஷன் அப்படின்னா உரிச்சொல்லை வந்து என்ன இருக்குன்ற அந்த வகை வந்து விளக்கி எழுதுக அப்படின்றான். जिस शब्द से संज्ञान या सर्वनाम की विशेषण या गुण प्रकट होता है. இது பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்களின் பண்பு. குணம் அப்படின்னா வந்து பண்பு அல்லது அதை தரத்தை வெளிப்படுத்தும் சொல் பெயரிடை என்று அழைக்கப்படுகிறது. விசேஷன் கே சார் பேட்டுகை. இந்த விசேஷன் வந்து பெயரிடை வந்து 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. 4 உரிச்சொல் வந்து இது சொல்லியிருக்காங்க. உரிச்சொல் குணவாசக் விசேஷன். குணவாசக்கான தரமான பெயரிடை.
பரிமாண வாசக் விசேஷன் அளவு உரிச்சல். சங்கியா வாசக் விசேஷன் சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, எண்ணில் பெயரிடை உரிச்சல். சர்வநாமிக் யா நிதேசக் விசேஷன். இது ஒன்று டீட்டெயில் கொடுத்துருக்காங்க விளக்கம். குணவாசக் विशेषक जिस विशेषण से किसी संज्ञा या सर्वनाम के गुण, दोष, काल, स्थान, रूप, रंग आदि की विशेषता प्रकट होता है, उसे गुणवाचक विशेषण कहते हैं. जैसी வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெயர்ச்சல் அல்லது பிரதி பெயர்ச்சல் ஒருவருடைய குணங்கள், குறைபாடுகள், காலம், இடம் இந்த ஒன்றுனா கொடுத்துருக்காங்க. காலம், இடம், வடிவம், நிறம் போன்றவற்றின் குண அதிசயங்கள் வந்து வெளிப்பட்டால் இது வந்து குண பெயரிடை என்று அழைக்கப்படுகிறது. அச்சா பூரா, அச்சான்னு நல்லது, புரானா கெட்டது. இது வந்து குணத்தை குறிக்குது. நயா புதிய, புராணா பழைய. இது வந்து கால்னா காலத்தை குறிக்குது. மும்பை கிராமின், மும்பை இது வந்து நகரத்தை குறிக்குது. கிராமின் வந்து கிராமப்புறத்தை குறிக்குது. வந்து ஸ்தான இடம். லம்பா ஊங்சா, லம்பா அப்படின்னா வந்து நீளம், ஊங்சானா ரொம்ப உயரத்தை குறிக்கிறது. ஆனால் ஆக்கார்னா வந்து அளவு. லால் ஹரா, லால்னா வந்து சிவப்பு, ஹரானா பச்சை. இது இந்த ரங்குனா நிறத்தை குறிக்குது. பாரதிய ஜப்பானி தேஷ், பாரதிய அப்படின்னு நம்ம இந்திய நாடை குறிக்குது. ஜப்பானின்னா ஜப்பான், தேஷ்னா இது வந்து நாடுகளை குறிக்குது. இது ஒன்றுக்கு இந்த எக்ஸலன்ட் ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்டு परिमाण वाचक विशेषण जिस संज्ञा या सर्वनाम से किसी वस्तु के मापू, दोल या परिणामन की विशेषण प्रकट होता है, उसे परिमाणचक विशेषण कहते हैं. जैसे एक किलो 1 किलो, 4 லிட்டர் 4 லிட்டர். அடுத்து தோடா பகுத். சங்கியாவாசக் விசேஷன். சங்கியாவாசக் அப்படின்னா வந்து எண்ணியில் குறிக்கிறது. ஜிஸ் சஞ்ஞாயா சர்வநாம் சே குணனா கம் शमग गुना आदि की विशेषता प्रकट होता है. संख्यावाचक விசேஷங்க. இது வந்து எண்ணிக்கை, வரிசை, குழு, பெருக்கல் எல்லாருமே வந்து அனைவரையும் இது குறிக்கிறதுனால வந்து இது எண்ணிக்கை குறிக்கிறதுனால சங்கியாவாசக் விசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே தஸ்னா வந்து 10, பகலானா முதல், தீனோனா 3, லக்பக் ஷப் அனேக். லக்பக்னா கிட்டத்தட்ட, ஷப்புனா அனைத்து, அனேக்னா வந்து பல வகை. सार्वनामिक विशेषण संज्ञा के प्रति जिसे शब्द से सत्य या निर्देश की विशेषण प्रकट होता है, उसे सर्वनामिक विशेषण कहते हैं. जैसे यह लड़की कौन है, यार இந்த பெண், वह घोड़ा सुंदर है அந்த குதிரை அழகானது. क्रिया की परिभाषा देकर कर्म की दृष्टि से क्रिया के बेटों के சோதாகரன் சம்ஜாயே. இது வினைச்சொல்லின் வந்து கிரியா அப்படின்னாவே நீங்கள் வந்து வினைச்சொல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வினைச்சொல்லின் வரையறையை வழங்குவதன் மூலம் இதன் பார்வையில் வந்து வினைச்சொல்லின் வேறுபாடுகள் வந்து எடுத்துக்காட்டு தந்து விளக்குக
அப்படின்றது ரொம்ப ஈஸியான கொஷின்னு. இதுக்கு வந்து 5 மார்க் வரும். நல்லா பார்த்தோம். இம்பார்ட்டன்ஸு ஜிஸ் शब्द से किसी व्यापार का होना या पाया हाये उसे क्रिया कहते हैं. இது வந்து ஒரு வணிகம் அல்லது மேற்கொள்ளப்படும் சொல் வினைச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. வியாபாரம் அப்படிங்கும்போது ஒரு வணிகத்தை குறிக்குது. கர்மக்கு दूसरी से क्रिया दो बेटे होते हैं. இந்த கர்ம பார்வையில் வந்து 2 வகையான செயல்கள் வந்து இருக்குது. கர்ம கிரியா கர்ம வினான மாறாத வினைச்சொல். ச கர்ம கிரியா அப்படின்னா வந்து இடைநிலை வினைச்சொல். கர்ம கிரியா வந்து மாறாத வினைச்சொல் வந்து எக்ஸலன் கொடுத்துருக்காங்க. ஜிஸ் கிரியா கா கர்ம நகி ஹோத்தா உஷே अकमर्क क्रिया कहते हैं. जैसे लड़का जाता है सरला आएगी. அக்மர்க்கு கியா அப்படின்னா இங்கே வந்து இந்த பொருள் இல்லாத வினைச்சொல் எனது பொருள் இல்லாத வினைச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. பையன் சொல்கிறான், சரளா வருவாள். அப்போ வருவாள், சரளா வாயேகி அப்படிங்கும்போது வருவாள் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ் சொல்கிறாங்க. அப்போ வந்து லடுக்கா ஜாத்தாகே பையன் வருவான் அப்படின்னு லெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷமர்க கிரியா அப்படின்னா மாறாத வினைச்சொல். ஜிஸ் கிரியா கா கர்ம ஹோத்தாகே உஷே समर्क क्रिया कहते हैं. जैसे राम पुस्तक पढ़ता है मैं रोटी गाऊंगा. ஒரு செயலை கொண்ட வினைச்சொல் ஓர் இடைநிலை வினைச்சொல் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு ராம் புஸ்தக்கு படுத்தாக ராம் புத்தகத்தை படிக்கிறான். மை ரோட்டி காவுங்கா நான் ரொட்டி சாப்பிடுவேன். இனிமேல் தான் ரொட்டி சாப்பிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாதம்.